அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமகால ஒரு நிகழ்வாக பலராலும் கேட்கப்படுகின்ற ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே நடத்தப்படுகின்ற போர் சம்பந்தமாகவும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் மத்தியிலே நடைபெறுகின்ற போர் சம்பந்தமாகவும் சிலோன் தௌஹீத் ஜமாத் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் காண முடியவில்லை என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக இந்த பாலஸ்தீனம் சம்பந்தப்பட்ட இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் மத்தியிலே நடைபெறுகின்ற யுத்தம் சம்பந்தப்பட்ட நம்முடைய நிலைப்பாடு என்னவென்பதை நாம் பல இடங்கள்ல பதிவு செய்து வந்திருக்கிறோம். ஆரம்ப காலங்கள்ல நாங்க நம்முடைய அமைப்பு ரொம்ப பலமாக செயல்பட்ட நேரத்தில் பாலஸ்தீனம் சம்பந்தமாக இஸ்ரேலுடைய அநியாயங்களை கண்டித்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நாம் பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறோம். அதே போன்று இலங்கை அரசாங்கத்தை வற்புறுத்தி வலியுறுத்தி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும், இஸ்ரேலுடைய ஒரு தூதுவர் ஆலயம் கூட இலங்கையிலே நிறுவப்படக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் கடுமையான கோரிக்கைகளை அரசாங்க தரப்புக்கு வைத்திருக்கின்றோம். நம்முடைய கோரிக்கைகள்ல நியாயங்களை எல்லாம் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் கண்டு ஒரு சில அறிவிப்புகளையும் செய்தார்கள். இன்று வரைக்கும் நாம் அறிந்த வரையில் இஸ்ரேலுடைய உத்தியோகபூர்வமான ஒரு தூதுவர் ஆலயத்தை கண்டு கொள்வதற்கு முடியவில்லை. அதே நேரத்துல பாலஸ்தீன நட்பு கூட்டணியில் மிக பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடாக இலங்கை நாடாகவும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருந்ததன் அடிப்படையில் அந்த காலகட்டங்களில் இருந்த அரசு தரப்பில் தலைவர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்துக்கு பகிரங்க ஆதரவுகளை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருந்ததை எல்லாம் நாம் கடந்த காலத்தில் நம்முடைய அமைப்பு சார்ந்த போராட்டங்களாக மேற்கொண்டு வந்தோம். ஆனால் பலதரப்பட்ட சர்ச்சைகளும் சோதனைகளும் அமைப்பு ரீதியாக கண்ட பிறகு தற்போது நம்முடைய அமைப்பு சார்பாக இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து மக்களை ஒன்று திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற அளவிற்குரிய அந்த பலம் தற்போது இல்லாத காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் படிப்படியாக அந்த வளர்ச்சிகளை அடைகின்ற காலத்திலே மிகப்பெரிய அளவுல இது போன்ற முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அளவிலும் அல்லது இலங்கையில ஏற்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள் இருந்தால் அதை களமிறங்கி குரல் எழுப்புவதற்கு நாம் ஒருபோதும் தயங்க மாட்டோம் என்பதை முதலாவதாக பதிவு செய்து கொள்கிறோம். அதே நேரத்துல இந்த இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் சம்பந்தப்பட்ட சர்ச்சையினுடைய பின்னணி சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாட்டை நாம் அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லாத வகையில பாலஸ்தீனம் என்பது முஸ்லிம்களுடைய நாடு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எல்முனை அளவும் கூட சந்தேகம் இல்லாத ஒரு தெளிவான உறுதியான உண்மை என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை சார்ந்த வகையிலும் பாலஸ்தீனம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு புனிதமான பூமியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 17வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரா என்ற இரவு பயணத்தை மேற்கொண்டு அந்த பாலஸ்தீனம் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற நேரத்தில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து புனிதமான பள்ளிவாசலில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் சுற்றுப்புறத்தை பரக்கத் நிறைந்ததாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தனது அடியாரை ஒரே இரவில் அழைத்து சென்றவன் பாக்கியமிக்கவன், அவன் தூய்மையானவன் என்று அல்லாஹ் தஆலா 17வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல குறிப்பிடுகிறார். இப்ப முஸ்லிம்களுக்கு பாலஸ்தீனம் என்பது ஒரு புனிதமான பூமி என்ற வகையில அதன் மீது மிகவும் பெரிய ஒரு பற்று இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது, மறுக்கவும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர் நன்மையை நாடி பயணம் மேற்கொள்வதற்கு தகுதியான ஒரு இடமாக இருந்தால் அது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அக்ஸா பள்ளியும் ஒன்றுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். புகாரியிலே 1189வது செய்தியாக வரக்கூடிய அபூ ஸைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸதி மஸாஜித், 3 பள்ளிவாசல்களுக்கே தவிர புனிதத்தை மேற்கொண்டு நன்மையை நாடி யாரும் பயணம் செய்யக்கூடாது. அதுல அல் மஸ்ஜிதுல் ஹராம், முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹ்வை சொல்றாங்க. இரண்டாவது மஸ்ஜிதுர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலான மஸ்ஜிதுன் நபவி. மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்திலே இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த வகையில பார்த்தாலும் பாலஸ்தீனம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு புனிதமான இடமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்துல
காபத்துல்லாவை சுற்றிதான் வாழ்ந்தார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தான் பாலஸ்தீனத்தில் உள்ள அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்படுகிறது. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்ற நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உலிஅ ஃபில் அர்லி, பூமியிலே ஆரம்பமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்ட நேரத்தில் அல் மஸ்ஜிதுல் ஹராம், முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லா, புனிதமிக்க பள்ளி மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்றாங்க. பிறகு அவர் கேட்கிறார், சும்மா ஐயும், பிறகு எது என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா தான் இரண்டாவதாக கட்டப்பட்டது. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, கம்கான பைனஹுமா, அந்த ரெண்டுக்கு மத்தியில எவ்வளவு காலம் இடைவேளை இருந்தது என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அர்பஊன ஸனா, 40 வருடங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்க புகாரியில 3366வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தான் ஆரம்பத்துல காபத்துல்லாவை நிர்மாணம் செய்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிர்மாணம் செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அப்ப அது ஆரம்பத்திலிருந்து முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து ஒரு பள்ளிவாசல் என்பது உறுதியாகுகிறது. அதே போன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீனத்தில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒட்டி வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் பல நபிமார்கள், இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய வழித்தோன்றல்கள் பல நபிமார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முன்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் இந்த பாலஸ்தீனத்தை ஒட்டிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ற வகையில முஸ்லிம்களுக்கு வரலாற்று ரீதியாக பாலஸ்தீனம் என்பது முஸ்லிம்களுடைய ஒரு குடியிருப்பு, முஸ்லிம்கள் வாழ்ந்த பூமி, முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு இடம் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா மிக பிரம்மாண்டமான முறையில கட்டப்பட்டு அது மிக விசாலமான ஒரு பள்ளிவாசலாக உருவாக்கப்படுகிறது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வாழ்ந்த அந்த யூத குழு இஸ்ரவேலர்களை சேர்ந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியதாக சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு மாறு செய்தவர்கள், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்லி பிறகு அவருடைய காலத்துக்கு பிறகு மாற்றம் செய்தவர்கள், இந்த மாதிரி ஒரு குழப்பவாதிகளான ஒரு நிலையில் அன்றைய காலகட்டம் முதல் வாழ்ந்த யூதர்கள் இந்த பாலஸ்தீனத்தை ஒட்டிய பகுதியை ஆக்கிரமிக்கிறார்கள். அவங்கதான் நாங்க நபிமார்கள்ட்ட சொல்ல பின்பற்றுவோம் என்று சொல்லுவாங்க. ஆனா நபிமார்கள் கொண்டு வந்ததற்கு முற்றுமுழுதாக மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரைக்கும் நபிமார்கள் அவர்களுக்கு சாதகமானதை கொண்டு வந்தா ஏற்றுக்கொள்வதும், பாதகமானதை கொண்டு வந்து அவர்களை கொண்டு குவிப்பதும் என்ற ஒரு இரட்டை நிலைப்பாட்டிலே யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 87வது வசனத்துல இது சம்பந்தமாக சொல்லும் போது, வலக்கத் ஆத்தைனா மூசல் கிதாப, மூசாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம், வகஃபைனா மின் பாதிஹி பிர்ருசுல், அவருக்கு பிறகு நபிமார்களை தூதர்மார்களை தொடரச் செய்தோம், வஆத்தைனா ஈஸா இப்ன மரியமல் பையினாத், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை வழங்கினோம், வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸ் மூலம் அவரை பலப்படுத்தினோம். ஆனா அந்த யூதர்கள் இவ்வளவு அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை நபிமார்களை தொடர்ச்சி அனுப்பி இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் அருள் புரிகிறார். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள், அஃப குல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லாததை தூதர்கள் கொண்டு வருகின்ற நேரத்தில் இஸ்தக்பர்தும், நீங்கள் பெருமை அடித்தீர்கள், ஃபரீகன் கذبtum, ஒரு சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், ஃபரீகன் தக்துலூன், இன்னும் ஒரு சாராரை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நபிமார்கள் கொண்டு வந்ததுல அவங்களுக்கு சாதகமானது மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க, பாதகமானதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நபிமார்கள் அவங்க விரும்பினவங்களை ஏற்றுக்கொள்வார்கள், விரும்பாதவர்களை பொய்ப்பிப்பார்கள். நபிமார்கள் ஒரு சிலரை கொலை செஞ்சும் இருக்கிறாங்க என்ற வகையில மிகவும் ஒரு மோசமான நிலையில் வாழ்ந்தவர்களாக இந்த பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில தொடர்ச்சியாக இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள், பல நபிமார்களை கொலை செய்தும் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் குறிவைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்துள்ள இன்ஜீல் என்பது தௌராத்துல யூதர்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்தார்களோ அதெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது என்பதையெல்லாம் இந்த யூதர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய நிலையில் இருந்ததனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராகவும் அவருடைய காலத்துல வாழ்ந்த பிலாத்து மன்னனிடம் இவரை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தவறான புகார்களை எல்லாம் வைத்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள், சதி செய்தார்கள். அல்லாஹ், அவர்களும் சதி செய்தார்கள், அல்லாஹ்வும் சதி செய்தார். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சிகளில் மிகச் சிறந்த சூழ்ச்சியாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னளவில் உயர்த்தி பாதுகாத்தான். இந்த நிலையில யூதர்கள் மோசமான நிலையில இருந்ததனால
பலவிதமான ஆட்சியாளர்களும் பாலஸ்தீனத்தை சுத்தி இருந்த பல ஆட்சியாளர்கள் கூட இவர்களை குறிவைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி பாலஸ்தீனத்தில் இருந்தவர்கள் அப்படியே ஒரு கிறிஸ்தவ மதம் என்ற பெயர்ல புது மதம் ஒன்று உருவாகி அதற்கு ஆதரவான ஒரு நிலை வந்த உடனே யூதர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்திலிருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், ஓரம் கட்டப்படுகிறார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்துக்கு பின் 325 ஜெருசலத்தை ஆட்சி செய்த கான்ஸ்டன்டின் என்று சொல்லக்கூடிய மன்னன் இந்த யூதர்களை பாலஸ்தீனத்துக்குள்ள நுழைகிறதுக்கு முழுசா தடையும் விதிக்கிறார். எந்த வகையிலும் பாலஸ்தீனத்துக்குள்ள யூதர்களும் நுழையக்கூடாது என்றொரு தடையையும் விதித்து முழுமையாக பாலஸ்தீனம் கிறிஸ்தவர்களும் இன்னும் சிலரும் வாழக்கூடிய ஒரு நிலையில அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல கிறிஸ்தவர்களுடைய ஆளுகைக்கு கீழே பாலஸ்தீனம் இருக்கிறது. ரோம பேரரசின் ஆளுகைக்கு கீழே பாலஸ்தீனம் இருந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வதி தபூக், தபூக் போரின் போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். வஹுவ ஃபீ குப்பத்தின் மின் அதமின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தில் இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவரிடம் சொல்கிறார், உஅதுத் சித்தன் பைன் யதை ஸாஅதி, இறுதி நாள் வருவதற்கு முன்பதாக 6 அடையாளங்களை நீ குறித்துக்கொள், எண்ணிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல முதலாவதாக மௌத்தி, நான் மரணிப்பது என்றாங்க. இரண்டாவதாக சும்ம ஃபத்ஹு பைத்துல் மக்தஸி, பிறகு பைத்துல் மக்தஸ் கைப்பற்றப்படும், வெற்றி கொள்ளப்படும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்ம மூத்தானுன் யஹ்து ஃபீக்கும் ககுஆசில் கனமி, ஆடுகளுக்கு ஏற்படும் ஒரு வகையான நோயை போன்று ஒரு கொள்ளை நோய் உங்களை முழுமையாக பிடித்துக் கொண்டு அதிலே ஏராளமானவர்கள் நீங்கள் மரணம் அடைவீர்கள். பிறகு சும்மஸ்திஃபாலத்துல் மாலி அத்தா யுஅத்தர் ரஜுலு மிஅத தீனாரின் ஃபயலல்லு சாஹிதன், பிறகு செல்வம் பெருகி வழியும். எந்த அளவுக்கு பெருகும் என்று சொன்னால், ஒருவருக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கப்பட்ட பின்பும் அதனை அற்பமாக கருதி அதிலே அவர் திருப்தி அடையாத நிலை இருக்கும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்ம ஃபித்னத்துன் லா யப்கா பைத்தும் மினல் அரபி இதா தஹலத்துஹு, பிறகு ஒரு ஃபித்னா, குழப்பம் ஏற்படும். அரபுகளுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அது நுழைந்து விடும். அரபுகளுடைய வீடுகள்ல அது நுழையாத எந்த வீடும் இருக்காது என்றாங்க. பிறகு சும்ம ஹுத்னத்துன் தகூனு பைனகும் வ பைன பனி அஸ்வரி ஃபயஹ்திரூன், பிறகு உங்களுக்கும் கிழக்கு ரோமானியரான மஞ்சள் நிறத்தாருக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும். ஆனால் ஃபயஹ்திரூன், அவர்கள் உங்களுக்கு மோசடி செய்து விடுவார்கள். ஃபயஅதூனகும் தஹ்த ஸமானீன ஆயா, உங்களுக்கு எதிராக போரிடுவதற்கு 80 கொடிகளின் கீழே அணிவகுத்து அவர்கள் வருவார்கள். தஹ்த குல்லி ராயத்தி இஸ்னா அஸ்ர அல்ஃபன், அவர்களுடைய ஒவ்வொரு கொடிக்கும் கீழே 12,000 போர் வீரர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருப்பதை நாங்க புகாரில 3176வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப இதுல 2வது முன்னறிவிப்பா ரசூல் என்ன சொல்றாங்க? சும்ம ஃபத்ஹு பைத்துல் மக்தஸி, பைத்துல் மக்தஸ், பைத்துல் முகத்திஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எப்ப நிறைவேறுகிறது என்று சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டுல கிறிஸ்துக்கு பின் 637ல எர்முக் எனும் இடத்துல ரோமர்களுடன் ஒரு போர் நடக்குது. அந்த போர் செய்து முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறார்கள். அப்ப ரோமர்களுடைய கையில இருந்த பைத்துல் மக்தஸ் மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு வருது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பைத்துல் மக்தஸுடைய சாவிகளை கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அவர்களாக மனமுவந்து முன்வந்து கையில் ஒப்படைத்தார்கள் என்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி நடக்குது. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸ புனர் நிர்மாணம் செய்யறாங்க. அதனுடைய எல்லையில ஒரு பள்ளிவாசலையும் மஸ்ஜித் உமர் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த வரலாறு நடக்குது. பிறகு உமையா ஆட்சி காலத்துல அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளருடைய தலைமைக்கு கீழே பைத்துல் முகத்தஸ் தற்போது உள்ள நிலையில புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு நிலையில் உருவாகுகிறது. பிறகு மீண்டும் கிறிஸ்துக்கு பின் 1099ஆம் ஆண்டு சிலுவை போராட்டம் நடக்குது. அப்ப சிலுவை போராடிகள் மீண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 1099ஆம் ஆண்டிலிருந்து 1187ஆம் ஆண்டு வரைக்கும் 88 வருட காலம் கொடூர ஆட்சி ஒன்று நிலவுகிறது. 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சிலுவை போர் முழுவதுமாக நடைபெறுகிறது. அந்த சிலுவை போர்ல பைத்துல் முகத்தஸ் முழுமையாக மீண்டும் கிறிஸ்தவர்களுடைய கைவசத்திற்கு செல்கிறது. பிறகு மீண்டும் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய ஆட்சி காலத்துல பைத்துல் முகத்தஸ் மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு வருது.
அப்ப இந்த மாதிரி வரலாற்று நெடுகிலும் ஆரம்பத்துல முஸ்லிம்களுடைய கைவசத்தில் இருந்த, நபிமார்களுடைய கைவசத்தில் இருந்த, ஆட்சியாளர்களுடைய கைவசத்தில் இருந்த பைத்துல் முக்கத்திஸை அடிப்படையாக கொண்டு பாலஸ்தீன தேசம் மாறி மாறி கைப்பற்றப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுகிறார்கள், யூதர்கள் கைப்பற்றுகிறார்கள், மீண்டும் முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள், மீண்டும் கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுகிறார்கள். இப்படி மாறி மாறி அந்த பள்ளிவாசலை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. அது முஸ்லிம்களுடைய ஒரு புனித தலமாக இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களும் புனித தலமாக கருதுவது, யூதர்களும் தங்களுடைய புனித தலமாக கருதுவதுதான் இதுக்கு அடிப்படையான காரணமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய புனித தலம், தாவீது ராஜாவை, சாலமோன் ராஜாவை கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதே போன்று யூதர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று நபிமார்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது கைப்பற்றப்பட்டு மாறி 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 வந்துச்சு. ஆனா அடிப்படை உண்மை என்ன? ஆரம்பத்தில இருந்தே முஸ்லிம்களுடைய ஒரு இடமாக, முஸ்லிம்களுடைய ஆரம்ப குடியிருப்பாக, நபிமார்களுடைய கைவசத்தில் இருந்த ஒரு இடமாக ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில பைத்துல் முக்கத்தஸை உருவாக்கினார்களோ அதே கொள்கையின் அடிப்படையில் இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த பைத்துல் முக்கத்தஸுக்குரிய அந்த மதிப்பு முஸ்லிம்கள் தரப்பில் தான் பேணி பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீண்டும் என்ன செய்யப்படுகிறது? சலாவுத்தீன் அய்யூபி அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக பைத்துல் முக்கத்தஸ் முஸ்லிம்களுடைய கைவசத்தில் இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முதலாம் உலக போர் ஆரம்பிக்கிறது. அந்த காலப்பகுதிக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் ஒரு சதி திட்டத்தை மேற்கொள்றாங்க. என்ன சதி திட்டம்? அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் உருவாக்கணும், இஸ்ரேலிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், அது அவர்களுடைய வேதாகமத்தில் பரிந்துரைக்கப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு தனி தேசத்தையும் ஆட்சியையும் தங்களுக்கென்று உருவாக்குவதற்கான ஒரு குழுவை உருவாக்கி ஜயோனிஸ்டுகள் என்ற ஒரு சயோனிச சிந்தனை உள்ள இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்காக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பல மக்களையும் அந்த கொள்கையை நோக்கி அழைத்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆங்காங்கே ஒவ்வொரு நாடுகளிலும் சிதறி கிடந்த யூதர்களை ஒரு அணிக்கு கீழே திரட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்துல இந்த பாலஸ்தீனம் என்பது பிரித்தானியாவின் ஆளுகைக்கு கீழே இருந்தது. பிரித்தானியர்கள் உலக நாடுகளை கைப்பற்றி கொண்டு தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து இந்த நாடுகளுடைய வளங்களை சூறையாடி கொண்டு ஒரு சொகுசான வல்லரசான நாடாக மாற வேண்டும் என்ற ஒரு விதமான அநியாயத்தை செய்து கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்கள். இலங்கை நாடும் அவர்களால் கைப்பற்றப்பட்டது, இந்தியாவும் கைப்பற்றப்பட்டது. இப்படி பல நாடுகளை அவர்கள் கைப்பற்றிய அந்த நிலையில பாலஸ்தீனமும் அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே செல்கிறது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? 200 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா என்ற ஒரு நாடு உருவாகி அமெரிக்கா என்ற தேசத்துல வாழ்ந்த ஆரம்ப குடிமக்களான ரெட் இண்டியன்ஸ்களை முழுமையாக அந்த நாடுகளில் இருந்து துரத்தி அடிச்சு கொலை செய்து தனக்கென்ற ஒரு புதிய நாட்டை உருவாக்கி கொண்ட அமெரிக்கா என்ற அந்த நாட்டவர்கள் அப்படியே தாங்கள் எப்படி வந்தான் வருத்தான்களான நிலையில் ஒரு நாட்டை தங்களுக்கு உருவாக்கி கொண்டார்களோ அதே நிலையில் தங்களுடைய கொள்கையை சார்ந்த தாங்கள் ஆதரிக்கின்ற ஒரு இஸ்ரேல் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல இஸ்ரேலியர்களுடைய இந்த தயோனிச சிந்தனைக்கு அவர்கள் ஆதரவளிக்கிறார்கள். அந்த ஆதரவின் பேரில் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக திகழ்ந்த பிரித்தானியாவிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. முதலாம் உலக போர் நடைபெறுகிறது. பிரித்தானியாவை அந்த முதலாம் உலக போரிலே வெற்றி காணக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், பிரித்தானியாவுக்கு ஆதரவு வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சதிவலை பின்னப்பட்டு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இந்த பாலஸ்தீன தேசத்துக்குள்ளே கொள்ளைப்புறமாக இஸ்ரவேலர்கள் நுழைகிறார்கள். 1917ஆம் ஆண்டு பிரித்தானிய அரசாங்கத்தால் பகிரங்கப்படுத்தப்படுகின்ற பெல்ஃபர் ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய பெல்ஃபர் டிக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினூடாக அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவான, ஏண்டா பைபிளை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான் அமெரிக்காவை சேர்ந்தவர்களும் பிரித்தானியாவை சேர்ந்தவர்களும். அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்க? யூதர்கள் நாம் நம்முடைய கொள்கை சார்ந்தவர்களாக இல்லாவிட்டாலும் அவர்களும் நம்முடைய பைபிளை ஆரம்பத்தில் பழைய ஆகமத்தை ஆரம்ப 5 ஆகமங்களை வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான ஒரு இடத்தை ஒரு ஷெல்டரை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் என்று அவர்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது. அதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி பிரித்தானிய அரசாங்கம் இந்த பெல்ஃபர் உடன்படிக்கை பகிரங்கமாக
அறிமுகப்படுத்துகிறார்கள். அதுல என்ன நடக்குது, என்ன வாசகம் இடம்பெறுகிறது? நேஷனல் ஹோம் ஃபார் த ஜூவிஷ் பீப்பிள், யூத மக்களுக்காக ஒரு தேசிய ஒரு வீட்டை நாங்கள் உருவாக்க போகிறோம். அப்ப ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான ஒரு உடன்படிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கடிதத்தை பிரித்தானியாவின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான செயலாளராக இருந்த ஆர்தர் பெல்ஃபர் என்பவர் தான் உருவாக்குகிறார். பிரித்தானியாவில் வசித்து வந்த யூத சமூகத்தின் தலைவரான லார்ட் ரொத்ஷில்ட் என்பவருக்கு இந்த கடிதத்தை எழுதி அந்த கடிதத்துக்கு சர்வதேச ரீதியான அங்கீகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்படுகிறது. இஸ்ரேலர்களாக இருந்தவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக வளர்ந்து வந்த நேரத்தில் பிரித்தானியா தேவையான உதவிகளை கல்வி ரீதியாக எடுத்துக்கொண்டு தொழில்நுட்ப ரீதியாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்குகின்ற இந்த அநியாயமான செயற்பாடை செய்ய ஆரம்பித்தார்கள். இது ஆரம்பத்தில் வித்திட்டவர்கள் யார்? பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள். இதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, 2ஆம் உலக யுத்தம் நடைபெறுகிறது. 1945ஆம் ஆண்டு தொடக்கம் 2ஆம் உலக யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. அந்த காலத்துலதான் கணினி தொடர்பான தொழில்நுட்பம் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. அதிலே அடிப்படையான வித்வான்களாக திகழ்ந்தவர்கள் இந்த இஸ்ரவேலர்கள் தான், யூதர்கள் தான். ரொம்ப புத்திசாலித்தனமாக நவீன தொழில்நுட்பத்தை கையாளுவதில் கண்டுபிடிப்பதில் வித்வான்களாக இருந்ததனால மீண்டும் அவர்கள் பிரித்தானியாவுக்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்தார்கள். அப்ப ஆரம்பத்துல இவர்கள் இந்த 2ஆம் உலக போரின் போது ஹிட்லருடைய நாசி படையினால் எந்த ஒரு தப்பிப்பதற்கு வழியும் இல்லாத நிலையில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்ட நிலையில தப்பியோடி மீண்டும் ஒளிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு ஒரு தேசம் உருவாக்கியே ஆக வேண்டும் என்பது மிகவும் தேவையாக ஆகிவிடுகிறது. இதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் யுத்த காலத்திலே உதவி செய்வதாக இருந்தா எங்களுக்கு ஒரு தேசத்தை நீங்கள் பிரகடனப்படுத்தவே வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே பெல்ஃபர் டிக்ளரேஷன்ல எது ஒப்பந்தமாக செய்யப்பட்டதோ அதை நிறைவேற்றி தருமாறு இவர்கள் அழுத்தம் தெரிவிக்க 48ஆம் ஆண்டு ஐநா சபையினுடைய ஒப்புதலோடு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. அப்ப இது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை என்று சொன்னா, தஞ்சம் புகுவதற்காக வேண்டி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி ஓடி ஒளிந்து இருந்தவர்களுக்கு ஒரு இடம் கொடுப்பதற்காக, தஞ்சம் அளிப்பதற்காக முஸ்லிம்களுடைய தாராள மனதை திறந்ததன் விளைவாக, மேலும் பிரித்தானியா என்ற ஆளுகைக்கு கீழே முஸ்லிம்கள் இருப்பதனால் அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு சக்தி இல்லாத சூழ்நிலையில் இருந்ததனால இந்த இஸ்ரவேலர்களுக்கு பாலஸ்தீனர்களுடைய இடத்திலே இடம் கொடுக்கப்படுகிறது. வெறுமனே ஒரு 6% நிலப்பரப்பு அவர்களுக்கான ஒரு இடம் என்று கொடுக்கப்பட்டு பிரித்தானிய அரசாங்கத்தால் ஆதிக்கமாக அவர்களுடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி இதை பிரித்து கொடுத்தார்கள். அப்ப அரபு தேசம் என்ற ஒரு பகுதியையும் யூத தேசம் என்ற ஒரு பகுதியையும் பிரித்து கொடுத்து யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு பின்னணியாக இருந்தவர்கள் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தான் என்பதை இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பாலஸ்தீனம் முதலாக இந்த கடந்த நூற்றாண்டிலே முதல் தடவையாக மீண்டும் யூதர்களுக்கு இடமளிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது. இதனை தொடர்ந்து இந்த யூதர்கள் நபிமார்களே கொலை செய்தவர்கள் சாதாரணமா இருப்பாங்களா? சாதாரணமா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல இவங்களை கருவறுக்கணும், முஸ்லிம்களுடைய நிலத்தை அபகரிக்கணும். ஏற்கனவே அவர்கள் யூத தேசத்தை உருவாக்கணும் என்ற மனக்கற்பனையில் இருந்தவர்கள். அதை உண்மைப்படுத்திக் கொள்வதற்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்குது, ஒரு நிலப்பகுதி கிடைச்சிருக்குது, எப்படியாவது கைப்பற்றி பிடிக்கணும் என்று சொல்லி இவர்களுக்கு கொடுத்த ஒதுக்கப்பட்ட இடத்தை தாண்டி பல இடங்களையும் பாலஸ்தீனத்தில் கைப்பற்றுவதற்கு ஆரம்பித்ததன் விளைவாக 67ஆம் ஆண்டு கல்ஃப் பகுதியில் இருந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாம் இதை சுதாரித்துக் கொண்டு யூதர்களுக்கு எதிராக, இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார்கள். ஆனா அந்த காலத்திலிருந்து தொழில்நுட்பத்தில் மிக உச்சாணி கொம்பை தொட்டுக்கொண்டு இருந்த அறிவியல் ரீதியாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற விஞ்ஞானிகளை உருவாக்கிய அந்த யூத இனம் அறிவை மாத்திரம் ஒரு மூலதனமாக வைத்து, தொழில்நுட்பத்தை மூலதனமாக வைத்து மொத்த வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் தாக்குதலை தீவிரமா நடத்துறாங்க. முஸ்லிம் நாடுகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? எந்த இடத்துல போர்ல முஸ்லிம் நாடுகள் தோல்வி அடைகிறார்களோ பாலஸ்தீனத்துக்குள்ள அவர்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படியே பலமாக அப்படியே விரிவடைந்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இப்படியே வர 1993ஆம் ஆண்டு மீண்டும் அமெரிக்கா தலையிடுகிறது. அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த
பில் கிளின்டனுடைய தலைமையில ஒஸ்லோ என்ற ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. இதுக்கு ஆங்கிலத்துல ஒஸ்லோ அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. அதுல என்ன நடக்குது? ஒரு இன்டரிம் அக்ரிமெண்ட், இடைக்கால ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்புடன், PLO என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன் லிபரல் ஆர்கனைசேஷனுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் மத்தியிலே, இஸ்ரேல் என்ற நாட்டுக்கும் மத்தியிலே ஒரு இடைக்கால ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். அந்த நேரத்தில் PLO பிரசிடென்டாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக இருந்த யாசிர் அரஃபத்துடன் இந்த ஒப்பந்தம், அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த இட்சாக் ராபின் என்று சொல்லக்கூடியவனுக்கு மத்தியில் அந்த ஒப்பந்தம் ஏற்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தை பில் கிளின்டன் தலையிட்டு, என்னது, ரெண்டு தரப்புலையும் யுத்தங்கள் நடைபெறாமல் நாடை பாதுகாத்து கொடுறதுக்கு சமாதான உடன்படிக்கை இவங்க தலையிடுவாங்க. தலையிட்டு என்ன செய்வாங்க? யுத்தங்களை செய்து பாலஸ்தீனத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய அந்த நாட்டின் போராளிகளை தடுத்து நிறுத்துறதுக்குரிய ஒரு திட்டத்தை மேற்கொள்வாங்க. அந்த யுத்த நிறுத்த காலத்துக்குள்ள மீண்டும் ஆயுதங்களை பலப்படுத்துறதும் மீண்டும் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பதுமாக இவர்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கை நடந்து கொண்டே வந்தது. இது 93ஆம் ஆண்டுல நடக்குதா? மீண்டும் அந்த ஒப்பந்தம் முறியடிக்கப்படுகிறது. ஏன்னா யூதர்கள் ஒப்பந்தங்கள் எல்லாம் பாதுகாக்கிறவங்க இல்ல, அவர்கள் எப்போதும் ஒப்பந்தம் செய்தால் அதை மீறி விடுவார்கள். நிஃபாக்கு தன்மை அதிகமாக நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பிறகு 1995ஆம் ஆண்டுல மீண்டும் ஒரு முறை இந்த ஒஸ்லோ 2 என்ற ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அந்த ஒப்பந்தம் எகிப்துல நடக்குது. எகிப்துல வைத்து மீண்டும் சமாதான நடவடிக்கை, சமாதான ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இப்படியே ஒப்பந்தங்கள் செய்வதும் மீண்டும் ஒப்பந்தங்களை முறியடிப்பதும், ஒப்பந்தங்களை முறியடித்த பிறகு மீண்டும் ஒரு முறை தாக்குதல் நடத்தி பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவதும் என்ற வகையில தற்போது வரைக்கும் பாலஸ்தீன தேசத்துல 90% மேற்பட்ட பகுதிகளை தன்வசத்தில் வைத்துக் கொண்டு பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துக் கொண்டு, பாலஸ்தீன பெண்களை கற்பழிப்பவர்களாகவும், பாலஸ்தீன சிறுவர்களை கொன்று குவிப்பவர்களாகவும், பாலஸ்தீனத்தினுடைய கட்டிடங்களை இடிபாடங்களாக இடித்து தரைமட்டம் ஆக்குபவர்களாகவும் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். இதனை எதிர்த்து கேட்பதற்கு ஒரு ஐநா சபை இல்லை, ஒரு மனிதநேய குழு இல்லை, மனிதர்களை பற்றி, மனித நேயத்தை பற்றி பேசுகின்ற சர்வதேச நிறுவனங்கள் இல்லை. சர்வதேச நிறுவனங்கள் பேசினாலும் அந்த நிறுவனங்களுடைய பேச்சுக்களை காத்தில் பறக்க விடக்கூடிய சூழ்நிலையில் ஐநா சபை செயல்படுவார்கள். ஐநா சபையில ஒவ்வொரு நாட்டிலும் பிரதிநிதிகள் நாக்கு புடுங்குற அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் கண்டனம் தெரிவிப்பார்கள். ஆனா அதை எதுவுமே கண்டு கொள்ளாமல் அவங்களோட பாட்டுக்கு போவாங்க. எத்தனையோ தடவைகள் ஐநா சபையிலே மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சில்ல பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரவேலர்கள் மனித உரிமை மீறல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று யோசனைகளை முன்வைத்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு, இஸ்ரவேலர்கள் மனித நேயத்திற்கு எதிரானவர்கள், மனித உரிமையை அப்பட்டமாக மீறுபவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டாலும் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். இப்படியே போகும். இப்படியே தொடர்ச்சியாக பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு நடக்கும். இந்த வரிசையில 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி என்ன செய்யப்படுகிறது? இந்த கிறுக்கு பிடிச்சாரு அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார். அவன் ஒரு ரெஸ்லிங்காரன். அவனுக்கு மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாததான் பல செயல்பாடுகளை செய்வான். ஆனா முஸ்லிம்கள் கூட இந்த வேற ஆப்ஷன் இல்லாம கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட டொனால்டு ட்ரம்புக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு என்னமோ விடிவு கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்வான்? ஏற்கனவே அமெரிக்க நாடு எந்த அரசியல் கொள்கையை மேற்கொண்டு வந்தார்களோ அந்த கொள்கையை தான் அவனும் மேற்கொள்ள வேண்டும். தனியா புதுசா எல்லாம் அவனுக்கு ஒரு தனித்துவமான கொள்கையெல்லாம் உருவாக்க முடியாது. அமெரிக்காவுடைய ஆட்சியை நிர்வகிக்கக்கூடியவர்களாக யூதர்கள் இருக்கின்ற நேரத்துல யூதர்களுக்கு எதிராக ஒரு கொள்கை பிரகடனத்தை இந்த டொனால்டு ட்ரம்பால் மேற்கொள்ள முடியாது. இவன் என்ன பண்றான் என்றால் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி ஒபிஷியலி அனௌன்ஸ் பண்றான். என்ன அனௌன்ஸ் பண்றான்? United States of America officially recognized Jerusalem as the capital city of the state of Israel. இஸ்ரேல் தேசத்தில் தலைநகரமாக, உத்தியோகபூர்வ தலைநகரமாக ஜெருசலத்தை அமெரிக்கா அங்கீகரிக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை செய்தான். ஆனா அவர்களுக்குள்ளேயும் அமெரிக்க ஆட்சியை அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் மட்டத்துக்கு மத்தியிலே இது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறினாலும் இதுதான் இறுதி முடிவாக இருந்தது. அவர்கள் இதை வாபஸ் வாங்கவில்லை. இதுதான் இஸ்ரேலுடைய தலைநகரம் தான் ஜெருசலம். அப்ப கிறிஸ்தவர்கள் இதுக்கு உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க, யூதர்கள் உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடுவது மாத்திரமில்லாமல் ஆதிவாசிகளாக அந்த பூமியில் வாழ்ந்து வந்தவர்கள், அவர்களை பற்றி எல்லாம் சிந்திக்காம ஒருதலை பட்சமாக யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரம் சார்பான முறையில் இந்த டொனால்டு ட்ரம்ப் என்பவன்
அன்றைய நாட்களில் ஒரு அறிவிப்பை செய்தான். இதற்கு எதிராக நாங்கள் அந்த நாட்களில் நாம் செயலாற்றிய அமைப்பு சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிகழ்த்தினோம். இப்படி நடந்துச்சு. பிறகு என்ன நடக்குது? மீண்டும் ஒரு முறை இவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள். அப்ப இந்த காசா கரையோரத்திலிருந்து பாலஸ்தீனத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு சுயேட்சை குழுவாக, அரசாங்கத்துடைய அங்கீகாரமும் இல்லாமல் தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக ஹமாஸ் என்ற குழுவினர்கள் தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு போர்க்களத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இவர்களை இலக்காக காட்டி இவர்கள் சர்வதேச தீவிரவாதிகள், நியாயத்துக்காக எவனாவது குரல் கொடுத்தா அவனை தீவிரவாதி ஆக்குறது, எவனாவது அநியாயத்தை தட்டி கேட்டா அவனை பயங்கரவாதி ஆக்குறது, எவன் உண்மையிலே பயங்கரவாதியாக இருக்கிறானோ அவன் சமாதானத்தின் தந்தையாக ஆக்குவது, இதுவே இவர்களுடைய போங்காக தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வந்தது. ஜெருசலம் என்பது இஸ்ரேலின் தலைநகரம் என்ற அறிவிப்பு செஞ்சோன்னே பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த நேரத்துல இருந்து இவன் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான். இந்த நாயி கொடுங்கோலன் முஸ்லிம்களை அழித்து ஒழிப்பதை இவனுடைய முதன்மை பணியாக வைத்திருக்கக்கூடிய இவன் என்ன செய்தான்? இவன் உடனடியாக அதை அங்கீகரித்து பாராட்டி டொனால்ட் ட்ரம்புடைய இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், பாராட்டுகிறோம் என்றுதான் பேசுவான். இப்படியே இந்த கூத்தாட்டம் தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியான அரசியல்ல வந்துச்சு. யாரும் இதற்கு நியாயம் பேச மாட்டாங்க. நியாயம் பேசினா அவர்கள் அநியாயக்காரர்களாக, தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக சித்தரிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்படி கடைசியாக 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஒரு தொடர்ச்சியான போர் காசாவை அப்படியே தரமட்டமாக்கி, பாலஸ்தீனத்தை தரமட்டமாக்கி, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை குன்று குவித்து, பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்களை தரைமட்டமாக்கி, பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன குழந்தைகளை கொலை செய்து ஒரு அநியாயத்தை இஸ்ரேல் ராணுவம் செய்து வருகிறது, இஸ்ரேல் நாடு செய்து வருகிறது. இதற்கு மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியாக வந்த ட்ரம்ப் ஒரு நீதி செலுத்துவான் என்று அமெரிக்கா முஸ்லிம்களும் நம்பி இருந்தார்கள். ஆனா அவன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக என்ன அறிவித்தான்? உடனடியாக அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான் தெரியுமா? நாங்க காசாவை இந்த அளவுக்கு ஒரு தீக்கரையான ஒரு நகரமாக வைப்பதை அங்கீகரிக்க முடியாது, காசாவுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும். உடனே முஸ்லிம்கள் என்ன விடிவு காலம், நல்ல தீர்ப்பு சொல்லுவானான்னு பார்த்தா என்ன சொல்றான் தெரியுமா? காசாவை நாங்க பிசினஸ் சிட்டியா மாத்த போறோம், பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு வர்த்தக நகரமாக ஆக்க போறோம். அப்ப காசால குடியிருந்த மக்கள் அவங்களை எல்லாத்தையும் லெபனானுக்கோ, சிரியாவுக்கோ, ஜோர்தானுக்கோ எங்கேயாவது சுத்தி உள்ள ஒரு நாட்டுக்கு நாங்க அவளை கடத்திடுவோம் என்று ஆக்களை கடத்திடுவோம் என்றான். அப்போ ஊடகவியலாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, இப்படி நீங்க ஆக்கள் எல்லாத்தையும் கடத்துவோம் என்று சொல்றியே, இது நியாயமா? அவங்க பரம்பரை குடிமக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் அந்த பூமியிலே நிஜ குடிமக்கள், அவர்களை எப்படி நாங்க விரட்டலாம் என்று கேட்கிற நேரத்துல அது வேற என்ன பண்ண, அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிர்த்தவங்களால் சண்டை போட முடியுமா என்று கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய உரிமைக்காக போராட்டதா இருந்தா நீ ஆயுதம் வச்சுக்கோ, நீ பலசாலியா இருந்துக்கோ, நீ பவர்ஃபுல்லா இருந்துக்கொள்ளணும், அப்பதான் உனக்கு நாடுகளை கைப்பற்றலாம். இதாண்ட காட்டு மிராண்டி காலத்திலிருந்து செஞ்சு வந்தான். காட்டு மிராண்டி காலத்திலிருந்து, சட்டத்தின் ஆதிக்கம் இல்லாத காலத்திலிருந்து இந்த அநியாயத்தை தானே ஒவ்வொருவரும் செய்து வந்தான். அதே அநியாயத்தை, சட்டத்தின் ஆதிக்கம், மனித உரிமைகள், மனித நேயத்தை பற்றி பேசக்கூடிய இந்த காலத்துல செய்வேன் என்று சொன்னால் நீ ஒரு காட்டு மிராண்டி, டொனால்ட் ட்ரம்ப் என்பவன் ஒரு காட்டு மிராண்டி. இப்படி தொடர்ச்சியாக அநியாயம். பாலஸ்தீன மக்களுக்கு விடிவு காலத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்ல, தண்ணீர் கொடுப்பதை தடை செய்கிறான். எந்த நாட்டிலும், எந்த காலத்திலும், எந்த போர் தர்மத்திலும் இடம்பெறாத அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் நெத்தன்யாகு, பெஞ்சமின் என்று சொல்லக்கூடிய நாயினால் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் அதை தட்டி கேட்பதற்கு ஒரு நாதி இல்லை. இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக வருகின்ற நேரத்துல அந்த ஹமாஸ் என்ற குழு அவர்கள் மாத்திரம் சொற்பமான ஆயுதங்களை வச்சு, ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியை மாத்திரம் பெற்றுக்கொண்டு இன்று வரைக்கும் போராட்ட களத்துல இருக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஹமாஸ தாக்கு பிடிக்க முடியாத நிலை, அடிக்கிறான், பொதுமக்களை தான் சாகடிக்கிறான், பொதுமக்களை தான் தாக்குறான். ஹமாஸினுடைய தலைவர்களை இலக்கு வச்சு தாக்குறான். மீண்டும் உருவாகுகிறார்கள், மீண்டும் களமிறங்குகிறார்கள், மீண்டும் ஒரு தலைவன் உருவாகுகிறான். இப்படி 70-80 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துல ஒரு குழு ஹமாஸ் என்ற பெயர்லையோ அல்லது ஃபத்தா என்ற பெயர்லையோ அல்லது அந்த நாட்டை சேர்ந்த போராளிகள் உருவாகி கொண்டு தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்தை காப்பாத்தி வர்றான். ஒரு சிறிய குழுதான். ஆனா இவன் என்ன பண்றான்? இவனுடைய ஆயுதத்தையும் சர்வதேச பலத்தையும் வைத்துக் கொண்டு மொத்தமாக பாலஸ்தீனத்தை தீக்கரையாக்கி பாலஸ்தீன தேசத்தை ஒரு சுடுகாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு ஒரு சக்தி இல்லையா? சவுதி அரசாங்கம் இதை தட்டி கேட்காதா? மத்திய கிழக்கு நாடுகள் தட்டி கேட்க மாட்டார்களா? துபாய் அரசாங்கம் இதை தட்டி கேட்காதா? கட்டார் அரசாங்கம் இதை தட்டி கேட்காதா? வேறு முஸ்லிம் நாடுகள் இதற்கு எதிராக களம் இறங்க மாட்டார்களா? குவைத் தட்டி கேட்காதா? ஈராக் தட்டி கேட்காதா என்ற ஒரு கடுமையான ஏக்கத்தோடு முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பச்சையாக குழந்தைகள் சாகடிக்கப்படுவதை பார்த்து எந்த உள்ளத்தாலும் அமைதியாக இருக்க முடியவில்லை. இதுக்கு நியாயம் வேணும், இதுக்கு நீதி வேணும், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும், ஒரு சக்தி வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல பாலஸ்தீன தொட்டு யமன் பகுதியிலிருந்து ஊதி படைகள் அவங்களோட கிளர்ச்சியாளர்கள் கொஞ்சம் பேர் இருந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறான், தொடர்ச்சியா கொடுத்து வரலாம். இஸ்ரேலுடைய ஆயுத பலத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் இவங்களுடைய இந்த ஹமாஸுடைய ஆயுத பலமும் படை பலமும் இந்த உறுதிப்படையுடைய ஆயுத பலமும் படை பலமும் தாக்கு பிடிக்காது. அப்ப இதுக்கு எதிராக இஸ்ரேலருக்கு சரிசமமாக நிற்கக்கூடிய, குறைந்தபட்சம் இஸ்ரேலர்களுடன் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நாடு வரணும் என்றால் தற்போதைய முஸ்லிம் நாடுகள்ல அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஆயுத பலத்தையும் ராணுவ பலத்தையும் படை பலத்தையும் வைத்திருக்கக்கூடிய நாடு எதுவென்று சொன்னால் சவுதி அரேபியா தான். ஆனா அவர்கள் களம் இறங்க மாட்டார்கள். அவங்க வேறொரு உலகத்தை நோக்கி போறாங்க, அவங்க நியோம் சிட்டியை நோக்கி போறாங்க. 2030ஆம் ஆண்டுல ஒரு செயற்கையான சித்ரா நிறைந்த ஒரு உலகம் வேண்டும் என்று டூரிசத்தை நாங்க டெவலப் பண்ண போறோம், வெளிநாட்டவர்களுடைய வருகை அதிகமாக சவுதி அரசாங்கத்துக்கு வேணும் என்று சொல்லி ஃபித்னாவின் வாசல்களை திறப்பதற்காக மிஸ் வேர்ல்ட் என்றும் மிஸ் யூனிவர்ஸ் என்றும் மிஸ் சவுதி அரேபியா என்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட கொடிய அரை நிர்வாணமான பெண்கள் மூடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையும் வெளிநாட்டு தூதுவர்களுக்கு மாத்திரம் பார் ஓபன் பண்ணலாம் என்ற ஃபித்னாக்களே நிறைந்த நிலையில் அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்ப யாராவது இதை தட்டி கேட்க மாட்டாங்களான்னு இருக்கிற நேரத்துலதான் கடந்த பல வருட காலமாக இஸ்ரேலுக்கு எதிராக சவால் விடுத்து இஸ்ரேல் ஏதாவது அநியாயம் செய்தால் வரம்பு மீறினால் நாங்களும் வரம்பு மீறுவோம் என்று ஒரு நாடு குரல் கொடுத்து வந்தது, அது ஈரான். அதை கண்டிப்பாக நாங்கள் பாராட்டியாக வேண்டும். சியாயிசத்தை ஆதரிப்பவர்களாக அவர்கள் இருந்தாலும் இந்த விஷயத்துல முதுகெலும்புள்ள தைரியசாலிகளாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் பிரான்சையும் உள்ளங்களில வச்சு ஆட்டக்கூடிய தைரியம் பெற்றவர்களாக ஆயுத பலத்துல எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க என்றது இரண்டாவது விஷயம். ஆனா இந்த தைரியம், இந்த முதுகெலும்பு ஈரானுக்கு இருந்ததை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்து வந்தோம். ஆனால் கூட ஒரு சந்தேகமான நிலை. என்ன சந்தேகம்? எப்ப பார்த்தாலும் தாக்குவேன் 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 என்று சொல்றாங்களே தவிர இவ்வளவு ஆண்டு காலமா தாக்கின வரலாறு நாங்க பார்க்கல. அப்படி சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்குமே தவிர இந்த மாதிரி இன்றைய காலங்களில் இப்ப தற்போது நடக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த 13, 14, 15, 16 இந்த நாட்களில் நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக முதுகெலும்புள்ள நிலையில் தாக்கினார்கள் என்று சொன்னால் அது இந்த ஈரானிய நாட்டவர்கள் மட்டும்தான். ஈரான் தான் அதுக்கு தாக்கு பிடிச்சான், அவன் தான் அடிச்சான், அவன் தான் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கும், ஒரு அராஜகத்தை தட்டி கேட்கும் ஒரு முதுகெலும்புள்ள மனிதர்கள், ஆண்கள் நிறைந்த ஒரு நாடாக அவர்கள் தங்களை காட்டிக் கொண்டார்கள். கண்டிப்பாக அந்த புகழ் அவர்களுக்கு சேர வேண்டும். இது சைனா செய்திருந்தாலும், இதே ரஷ்யா செய்திருந்தாலும், விளாடிமிர் புட்டின் என்பவன் பல சந்தர்ப்பங்கள்ல அவன் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது சில விஷயங்கள்ல ஈரானுக்கு சாதகமான, முஸ்லிம்களுக்கும் சாதகமான தீர்மானங்களை வரலாற்று நிலையிலும் எடுத்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் கூட அமெரிக்காவுடைய எதிரியாக இருப்பதனால் இருக்கலாம். அமெரிக்கா முஸ்லிமுக்கு எதிராக இருக்கும் போது இவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கலாம். ஆனால் ரஷ்யா பிரதமரான விளாடிமிர் புட்டின் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக களம் இறங்குவானா என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். சைனா களம் இறங்குவானா? அமெரிக்காவுடைய தூண்டுதல தான் இதெல்லாம் நடக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். சைனாவுக்கு எதிராக பொருளாதார ரீதியான யுத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராக இந்த விஷயத்திலாவது சைனா களம் இறங்குவானான்னு பார்த்தா வாயளவுல பேசுறானே தவிர களத்துல இறங்கல. ரஷ்யா பேசுவானான்னு பார்த்தா வாயளவுல பேசுறானே தவிர களத்துல இறங்கல. ஆனா ஈரான் இறங்கிறான். அந்த வகையில ஈரான் தற்போது இஸ்ரேலுக்கு கொடுக்கிற பதிலடி என்ன பதிலடி கொடுக்குறான்? இஸ்ரேல் எப்படி எல்லாம் பில்டப் வச்சிருந்தான், நம்ம கிட்ட F-13 இருக்குது, F-15 இருக்குது, 35 இருக்குது, அந்த ஜெட் இருக்குது, இது இருக்குது, அயன் டோம் வச்சிருக்கிறோம். இஸ்ரேல் தலைநகரத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வான்வெளியிலிருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த ஒரு விமானம் வந்தாலும், எந்த ஒரு ஆயுதம் வந்தாலும் அதை குறிவைத்து முன்கூட்டியே தாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறோம்.
தரைமட்டமாக்குவோம், துவம்சம் செய்வோம், நம்முடைய தொழில்நுட்பத்தோடு யாராலும் மோத முடியாது என்றெல்லாம் மார்த்தட்டி கொண்டு இருந்தவன், சண்டித்தனமாக இருந்தவன். ஒரு ஏரியால ஒரு ரவுடி இருப்பான், பெரிய அவன் பில்டப்பை காட்டுவான். ஏய், என்னோட சண்டை போட்டுவான் யாருடா, மோதி பாருடாண்டுவான். ஒரு 10 வயசு சிறுவன் வந்து அவனோட கண்ணத்தில் அடிச்ச மாதிரி இவன் வந்து நானும் ரவுடியன், என்னோட எவனும் மோத வரக்கூடாது என்று சொல்லி வாய் சவடால் விட்டு கொண்டு பல வருட காலமாக காலத்தை கடத்தி, என்கிட்ட ஒரு பெரிய ஒரு மிருகம் இருக்குது, வெளியே போட்டுருவேன் பயங்காட்டி கடைசி நேரத்துல வெளியே போட்டா பாருங்க, ஒரு பூனைக்குட்டிய மாதிரி வாய் சவடால் விட்டு தொடர்ச்சியாக வந்தவனுக்கு கொடுத்தான் பாருங்க ஒரு பதிலடி. ஈரான் அயன்டோம் அட்ரஸ் இல்ல, அயன்டோம் தூங்குதா? உன் அயன்டோமுக்குள்ள ஏதாவது ஆயுதம் வந்து பிடிச்சு தாக்குவேன்னு சொன்னியே, அது அது சரி, அது உண்மையானதா? அப்ப வாயால வட சுட்டு இருக்கிறான், நிறைய ஆயாக்கதை சொல்லி இருக்கிறான். அப்ப இவனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு விளங்குதா இல்லையா? விளங்குது. நீ என்னதான் விமானங்களை வைத்து தாக்குதல் நடத்தினாலும் படை பலத்தில் ஈரான் மிகப்பெரிய அளவு, அவன் 90 மில்லியன் மக்களை வச்சிருக்கான், நீ 9 மில்லியன் தான் வச்சிருக்கிறாய். அவனுடைய தொழில்நுட்பம் உன்னுடைய அளவுக்கு தொழில்நுட்பத்துல மிக நவீன ரகத்தை கொண்ட விமானங்களை, தாக்குதல் நடத்துகின்ற விமானங்கள் ஈரான் வைத்திருக்காவிட்டாலும் உன்னுடைய எண்ணிக்கை விட அதிகமான ட்ரோன்களை வைத்திருக்கிறான், மிசைல்களை வைத்திருக்கிறான். அது மழையாக வந்து இஸ்ரேல் மீது கொட்டினால் இஸ்ரேல் எங்கென்று காணாமல் போய்விடும், இஸ்ரேல் என்ற தேசம் உலக வரைபடத்தில் இருந்து இல்லாமல் போய்விடும் என்ற அளவுக்கு இவன் நிக்கிறான், பதிலடி கொடுக்கிறான். அந்த வகையில ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள், ஆயத்துல்லா குமேனி உட்பட அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தலைவர்கள், அந்த முப்படை வீரர்கள் தைரியசாலிகள் என்பதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஏக்கம் ஏன் முஸ்லிம்களுக்கு ஷியாயிசத்தை ஆதரிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி வரவில்லை? அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்த வஹியை தான் நபிகளார் கைப்பற்றி கொண்டார்கள், தனக்கென்று எடுத்துக்கொண்டார்கள் என்று வஹியில் பங்கு போடக்கூடிய திருக்குர்ஆன் என்பது 18,000 வசனங்களை கொண்டது. 3/2 பங்கு நம்மிடம் இருக்கிறது, 1/3 தான் நீங்க உலகத்துக்கு காட்டுறீங்க என்று குர்ஆனே சர்ச்சையாக்கி இருக்கக்கூடியவர்கள், நபித்தோழர்களை முர்த்ததாக காஃபிர்களாக பட்டம் சொல்லி முர்த்தத்கள் என்று நபித்தோழர்களை அறிவிப்பவர்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு தவறான பெண்மணியாக சித்தரிக்கக்கூடிய இந்த ஷியாயிசத்தை சேர்ந்த, ஷியாயிசம் என்ற மிகப்பெரிய வழிகட்ட குஃப்ரியத்தும் சிறுக்கும் நிறைந்த ஒரு ஈரான் நாடு, கொள்கையில் நமக்கும் அவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. வானமும் பூமியும் தான் கொள்கை என்று பார்த்தா. ஷியாயிசத்தை முழுமையாக இஸ்லாம் புறக்கணிக்கிறது. ஆனா உலக ரீதியாக சைனா வந்து இந்த வேலையை செஞ்சாலும் ஆதரித்து பேச வேண்டும், ரஷ்யா வந்து இந்த வேலையை செய்தாலும் ஆதரித்து பேச வேண்டும் என்ற வகையில ஈரான் தற்போது இஸ்ரேல் என்ற அயோக்கியனுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினா இஸ்ரேல் மக்களும் இப்பதான் போர்க்களம் என்னன்றதை உணர்றாங்க. அவனவன் அண்டர்வேரோட ஓடுறான், எனக்கு பாதுகாப்பு வேணும் என்று. அப்ப காசால 70 வருடமா 75 வருடமாக சிறுவர்கள் நெருப்புலையும் தீக்குண்டுகளுக்கு மத்தியிலையும் அவர்கள் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாகி போர் மலைகளில் அவர்கள் நனைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அந்த வருத்தம் எல்லாம் இப்பதான் இவங்க உணர்றாங்க. அதெல்லாம் இவனுக்கு ஆரம்பத்துல புரியல, இப்ப புரியுது என்று சொன்னா, அப்ப இஸ்ரவேலர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார்கள் என்ற வகையில தான் நம்முடைய ஆதரவு ஈரானுக்கு இருக்குது. கொள்கை ரீதியாக அவர்களும் நாமும் கடும் எதிர்ப்பிலே இருக்கிறோம் என்பதை, கடுமையான வேறுபாட்டுடன், கொள்கை வேறுபாட்டுடன் இருப்போம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. இதுதான் இந்த ஈரான் போராட்டம், ஈரான் இஸ்ரேலுக்கு மத்தியில் உள்ள யுத்தம் சம்பந்தமாகவும், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு மத்தியில் உள்ள யுத்தம் சம்பந்தமாகவும் சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை முதலாவதாக பதிவு செய்து கொள்கிறோம்.